எல்லோருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு 10 நாளில் புத்தாண்டு வர இருக்குது. ஆமாம், என்ன புத்தாண்டு, வருஷம் வருஷம் வர்றதாங்க. ஒவ்வொரு வருஷமும் கேலண்டர் தான் மாறுது, வாழ்க்கை எங்கே மாறுது அப்படின்னு சொல்கிறவங்க நம்மள நிறைய பேர் இருப்போம். புத்தாண்டு தீர்மானங்கள் நிறைய பேர் நிறைய எடுப்பாங்க. அது கொஞ்ச நாள்லேயே ஒரு 2 மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் போயிடும். அது மாதிரி இன்னும் ரெசல்யூஷனே நான் எடுக்க மாட்டேங்க, அதுதான் என்னோடய ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. நீங்கள் புத்தாண்டுக்குன்னு தீர்மானங்களோ அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டாம். ஆனால் கடந்த வருடத்தை ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். அதாவது 2024 ஆண்டு வருஷத்தை ஒரு அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் கடைசியில், இந்த வருஷத்தில் நீங்கள் சந்தித்த மகிழ்ச்சியான தருணங்கள் எது, சோகமான தருணங்கள் எது, அவமானப்பட்ட தருணங்கள் எது, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். எது அதிகமாக இருக்குதுன்னு ஒரு ரேட்டிங் பண்ணி பாருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தது அதிகமாக, இல்லை கவலைப்பட்டது அதிகமாக, இல்லை அவமானப்பட்டது அதிகமாக அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்து அதுக்கான காரணங்கள் என்னன்னு கொஞ்சம் பின்னாடி பாருங்கள். மகிழ்ச்சிக்கு நம்ம சொல்ல வேண்டாம், சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? அது மாதிரி நிறைய மகிழ்ச்சிக்கு நம்ம காரணத்தை பெருசாக தேடணும்னு அவசியமே இல்லை. அது மாதிரி சோகங்கிறது என்ன, நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போதோ, இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதோ வரும்போதோ, இல்லை எதுவாக சில இழப்புக்கள்லாம் வரும்போதோ அப்போல்லாம் நமக்கு கவலைகள் வரும். அது சில விஷயங்கள் நம்ம கைக்குள்ளே இருக்காது இல்லையா? நம்ம கைக்கு இல்லாத கட்டுக்கு மீறிய விஷயங்கள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவமானப்பட்ட தருணங்கள், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய அவமானம் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை செதுக்கி பல்வேறு படிகளுக்கு உயர்த்தக்கூடிய படிக்கட்டு. அந்த அவமானம் எதனால் வந்தது? நம்மகிட்ட பணம் இல்லாதனால வந்ததா, இல்லை நமக்கு படிக்காதனால வந்ததா, இல்லை நமக்குள்ள திறமை இல்லாமல் வந்ததா, இல்லை நம்ம வேலை செய்கிறது தவறுகள் பண்ணதுனால வந்ததா, சொந்தங்கள்கிட்ட வந்ததா, உறவுகள்கிட்ட வந்ததா, நண்பர்கள்ட்ட வந்ததா, எதனால் வந்ததுன்னு கொஞ்சம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். அந்த பட்ட அவமானங்களை நம்ம சரி பண்ணி அவங்க முன்னால் மறுபடியும் தலை நிமிர்ந்து, ஆஹா இவனை பற்றி நம்ம என்னெல்லாம் சொன்னோம், ஆனால் இன்றைக்கி இந்த லெவலுக்கு போயிட்டானா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுற வகையில் உங்களுடைய அடுத்த வருட வாழ்க்கை இருக்கணுங்கிறது மட்டும் முடிவு பண்ணுங்கள். அது என்ன விஷயமான இருக்கலாம், அதை எப்படி கடக்கணும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் அப்போவே அந்த நிமிடமே வந்திருக்கும். அதை செயல்படுத்துது இந்த வருஷம் புதிதாக பிறக்கக்கூடிய 2025 வருஷத்தில். அது என்ன விஷயமாக, அது பணமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அதை சரிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு நல்ல வழியை தேடுங்க. எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கவிருக்கும் புது வருடம் உங்கள் கனவுகளையும் உங்கள் ஆசைகளையும் உங்கள் விருப்பங்களையும் இனிதே நிறைவேற்றும் இனிய ஆண்டாக இருக்கட்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம்.